நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்தைக்கு நடந்த குரூப் 2 எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸும் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குமரி கண்ட நோய் குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. இதுல குமரின்றது கற்றாழைய குறிக்கும். இதே கொஸ்டின் லாஸ்ட் இயர் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. சோற்று கற்றாழைன்றது இருக்கும். கற்றாழைனாலும் சோற்று கற்றாழை இருந்தாலும் சேம் தான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்க இருக்குன்னா, 9th ஓல்டு புக்ல இருக்கு. டேர்ம் 2ல இயல் 3ல நோய் நீக்கும் மூலிகைகள் இந்த ஹெட்டிங்ல தான் இருக்கும். இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம்க்கு படிக்கிறதா இருந்தாலும் முக்கியத்துவம் குடுத்து படிங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் அன்னை முத்துலட்சுமி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டித ரமாபாய், சமூக தன்னார்வலர், மாலாலா, பெண் கல்வி. இதுவுமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 9th தமிழ் புக்ல இயல் 5ல கல்வியில் சிறந்த பெண்கள்ன்ற பாடத்துல பாக்ஸ் போட்டு நிறைய மகளிர் பத்தி குடுத்துருப்பாங்க. அதுல இருக்கும். அதுல கரெக்ட்டா அந்த பிங்க் கலர்ல ஷேட் பண்ணி குடுத்துருக்கிற அந்த வேர்ட்ஸ வச்சு தான் இது கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். இதுவுமே ஓல்டு புக். 7th ஓல்டு புக் டேர்ம் 2ல இயல் 2ல தூங்கா நகர் இந்த லெசன்ல இருக்கு. மதுரை தான் இதோட ஆன்சர். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்து ராமலிங்க தேவர். இதே மாதிரி வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து யாருக்கு போட்டிருப்பாங்கன்னா, திலகருக்கு தான் போட்டிருப்பாங்க. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு. இது நம்மளோட புக்ல கிடையாது. ஆனா ஆன்சர் வந்து நிறைய பேர் தேமாங்கனி, புளிமாங்காய்ன்னு குடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் கீ வரும்போது அது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. வெண்மைன்றது பண்ப குறிக்கும். நம்ம வந்து நம்ம இலக்கணம் போர்ஷன்ல கூட குடுத்துருப்பாங்க. வெண்மை, கருமை இது எல்லாமே பண்பு தொகையில வரும்னு. இங்க வந்து வெறும் பண்பு பெயர்ன்றது தனியா கிடையாது. வண்ணன் பண்பு பெயர்னு சேர்த்தே குடுத்துட்டாங்க. வஞ்சி விருத்தம் என்பது வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. இது நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்தா ஒருவேளை போட்டிருக்கலாம் போல. நம்ம வந்து 9th இலக்கணம்ல படிக்கும்போது படிப்போம். ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர் இப்படி படிப்போம். அப்போ கனினாலே 3 சீர் வரும். அப்போ 3 சீர் கனிமுன் நிறைன்னு வரும்போது இன்னும் ஒரு சீர் வருது. அதை வச்சு ஒருவேளை அது கரெக்டான்னு தெரியல. அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட சிந்தடினா 4 சீர் அதை வச்சு கூட நம்ம போட்டிருந்திருக்கலாம். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறத்திணைகள் வந்து காஞ்சி திணையும் உண்டு. இப்போ இதுல வர்றது வந்து முதுமொழி காஞ்சி. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, மை விகுதி வந்திருக்கும். அப்படின்னா பண்பு தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். இதுவுமே 7th ஓல்டு புக். நமக்கு வந்து நியூ புக்ல வந்து திரிகடுகம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான். சிரிங்கு பேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். இதுவுமே 10th ஓல்டு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? அனகன் என்ற சொல் ராமனை குறிப்பதாகும். இது 12th புக்ல கம்பராமாயணம் லெசன்ல வருது. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தலோட கரெக்டான உமைக்கேற்ற பொருள் என்னதுன்னா முடியாத செயல். மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமா இருக்கிறது. காணல் நீர் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். இந்த கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல கொஸ்டின் பார்த்தப்போ இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கம்பி நீட்ட உவமை விளக்கும் பொருள் விரைந்து வெளியேறுதல். அப்ப நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்னு பாருங்க. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல வந்து நம்ம வாசித்து பார்க்கும்போது கண்டிப்பா உழவு தொழில்ன்ற வார இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னா கண்டிப்பா இத்து வரும். அப்போ அதுலயே நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம சும்மா வாசிக்கும் போதே நிலப்பகுதி வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். நிலப்பகுதி பார்க்கும்போது இப்போ கண்டிப்பா வரணும். அது வாசிக்கும் போதே தெரியும். அப்போ நமக்கு இந்த 2 ஆப்ஷனும் போயிடும். நமக்கு தெரியாத விஷயங்களை வச்சு பார்க்கறத விட நல்ல தெரிஞ்ச உழவு தொழில் அப்படி நம்ம சொல்லும் போதே உழவு தொழில் நிலப்பகுதி அப்ப இந்த இதெல்லாம் வார எடுத்தா கரெக்டா பார்த்தோம்னா இது கரெக்டா ஆன்சர் போட்டலாம். டி. தவறான இணையை கண்டறிய. முரணி உடன்பாடு. முரணின்றது எகெயின்ஸ்டா வாரது. ஆனா இதுல வந்து உடன்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற எல்லாத்துக்குமே மீனிங் கொடுத்துருக்காங்க. பன்னகம் பாம்பு, கெந்தல்னா பற்கள், நகம்னா மலை.
அடுத்த கொஸ்டின். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற்புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். இது வந்து 10th ஓல்டு புக் அண்ணாவின் கடிதம்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த ஒரே லெசன்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சென்றியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இதுவும் 9th நியூ புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். இது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. இவர் தான் வந்து வழக்கறிஞராகவும் இந்து அறநிலையத்துறையிலையும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதுவுமே 9th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கவிஞரேறு வாணிதாசன். பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது 7th இருக்கு, 9th இருக்கு, 11th 12th கூட இருக்கு. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இது 9th. ஒரே கொஸ்டின் பேப்பர்ல 3 அறிஞர் அண்ணாவோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறி. மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறி. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்டா என்னது, அவங்க வந்து கொடை கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க. அதான் கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ கூறப்படுகிறதா இருக்கிறதா கரெக்டான பார்த்தோம்னா இந்த டி ஆப்ஷன். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினன். இதுல வந்து உணர்த்தினன். அப்போ இரண்டாம் வேற்றுமை வரும் பயனுடன் தொகைன்னா என்ன வரும்னா மை விகுதி வரும். கண்டிப்பா இங்க மை விகுதி வர போறதில்ல. அப்போ அந்த ஆப்ஷன் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் பண்பு தொகைன்னா என்ன வரும்? மை விகுதி வரும். அதுவுமே இங்க வர போறதில்ல, விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது 2ல ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. உணர்த்தினன்ன்றது ஒரே ஒரு ஆளை ஏன் வந்தாலே என்னது ஒரே ஒரு ஆளை தான் மென்ஷன் பண்ணுது. அதனால தன்மை ஒருமை வினைமுற்று தான் ஆன்சர். நீங்க வந்து இது உங்களுக்கு ரொம்ப தெரியல அப்படின்னா 11th இயல் 3ல பகுபத உறுப்புகள் லெசன் இருக்கும். அதுக்கு பேக்ல வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. தன்மை ஒருமை வினைமுற்றுனா என்னென்ன வரும், தன்மை பன்மை வினைமுற்றுனா என்ன வரும், படர்க்கை ஒருமைனா என்ன வரும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அந்த ஒரு பாக்ஸ் படிச்சிட்டோம்னா எல்லா கொஸ்டினுமே போட்டுடலாம். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள பாரிசு நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். அனந்தரங்கன் நாட்குறிப்பை பார்த்து உவேசா தான், இது சுவே சாமிநாதர் அவர்கள் தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. இதுவுமே 11th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? அவரோட தான் குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள். இது எல்லாமே ஜெயகாந்தன் அவர்களோட சிறுகதை. அறம் மட்டும் அதுல வராது. இதுவுமே 10th வந்து 9th இயல்ல இருக்கு. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என்ன எதை சொல்லியிருக்காருன்னா பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் என்பது தொழில் பெயர். நமக்கு லாஸ்ட்ல வந்து அல் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தொழில் பெயர். வினையால் இணையும் பெயர்னாலே எப்போவும் ஒரு மனுஷனை குறிப்பிடுற மாதிரி வரும். வினையச்சம்னா நமக்கு தெரியும் ஈன்னு முடியும். பண்பு தொகைனா மை விகுதி. அப்போ நமக்கு கரெக்டாவே தெரிந்திருக்கு. அல்லன் முடிகிறது எது? தொழில் பெயர். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஆக்சுவலி திருக்குறள் 2 கேட்டிருந்தாங்க. 2மே எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா புக்குக்கு பின்னாடி. இப்போ நமக்கு வந்து போர்ஷனுக்குள்ள பொறையுடைமையிலிருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறையுடைமை அதிகாரத்தின் 10 குறளையும் எங்கே கொடுத்துருப்பாங்க? புக்கோட லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பெரியாரை துணைக்கோடல், அதாவது 10th லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் எனும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். மன்னிப்பு என்பது உருது மொழி சொல். இது கூட அந்த லெசன்ல இருந்து தான் வரும். 8th ஓல்டு புக் term 3 இயல் 2 தேவநேய பாவாணர். நிறைய கொஸ்டின் ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே
ஓல்டு புக்லேருந்து எவ்வளோ ப்ரியாரிட்டி குடுத்துருக்காங்களோ, அதே மாரி புது புக்கு 11th, 12th எல்லா புக்லயுமே ஈக்குவல் பார்ட்ஸா கேட்டிருக்காங்க. அதனால எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஓல்டு புக்குமே கவர் பண்ணணும் எக்ஸாம்ஸ்க்கு. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயின் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. அவரோட தமிழ் விருந்து நூல்ல இத வந்து குறிப்பிட்டிருப்பாரு. கூற்று 1 சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். சரி. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் இல்லைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா இங்க உள்ளன இருக்கு. அப்போ 3 மட்டும் தவறு, 1, 2 சரி. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகிறது? 5. இதுவுமே சிறப்பு தமிழ் புக்ல இருக்கு. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. இதுவுமே ஓல்டு புக்ல வரும். மணிக்கொடி காலம்ன்றது முதல் தலைமுறை. 2ஆம் தலைமுறையில என்ன வரும்னா எழுத்து வரும். 3ஆம் தலைமுறையில வந்து வானம்பாடி வரும். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். இரட்டிற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. இந்த 2 கொஸ்டினுமே ஒரே நூல்வெளியிலிருந்து கேட்டிருக்காங்க. சுந்தரனார் வந்து எப்போ இறந்திருப்பாருன்னா 1897ல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி 1891ல தான் இந்த மனோன்மணியம் நாடகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. இது 2மே 11th புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்தர்கள் சம்பந்தமா 2 கொஸ்டின் இருந்து 2மே 11th சிறப்பு தமிழ்ல சித்தர் பாடல்கள்ல இருந்து அந்த பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த லைன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றது என்பதை பாடிய சித்தர் குதம்பை சித்தர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இதுவும் 9th இருக்கு. இதெல்லாமே பிங்க் கலர்ல ஹைலைட் பாயிண்ட்ஸா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். இந்த லெசன்ல வந்து நாயக்கர் காலம், விஜயநகரம், பல்லவர் கால சிற்பங்கள், இந்த சிற்பக்கலை லெசன்ல இதெல்லாமே குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல நாயக்கர் காலம் வந்து ஒரு 4-5 கோயில்கள் பெயர் கொடுத்திருப்பாங்க. திருநெல்வேலியில இருக்கிற கோயில்லாம். அப்போ இந்த ஆப்ஷன்ல அதுல இந்த நேம் மட்டும்தான் இருக்கு. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவ துந்துபி என்ற ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு பார்த்தோம்னா தேவராட்டம். இதுவுமே லாஸ்ட் இயர் குரூப் 4 ஆர் குரூப் 2க்கு கேட்டிருந்தாங்க. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன். இது வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். தம்பிக்கு யார் கடிதம் எழுதியிருப்பா? அண்ணா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதம் அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் வந்து வள்ளலாரோட நூல். இந்த தமிழ் சோல் என்ற நூல் வந்து 8th இயல் 4ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க திருவிக்காவோட நூல்வெளியில. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு உரையாடல் இருக்கும். அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. நேர்காணல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி பாசிங்காரம் அவர்களோடது. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஸா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்னா கல்கி. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மீ வான். மீதி எல்லாமே தவறா இருக்கு. மீ வான்ன்றது மட்டும்தான் சரியாக இருக்குது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எப்பவுமே 2 கொஸ்டின் கண்டிப்பா 2 கொஸ்டின் எல்லா டைமும் கண்டிப்பா வருது. இது வந்து 7th வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் எந்த புக்ல எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நான் அது வேணா தனியா வீடியோ போடுறேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல பைன்றதோட மீனிங் என்னதுன்னா இளமை. மே அன்பு. வை புல், அதாவது வைக்கோல் புல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூன்றது உன். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. அபுல் காசிம். சீரா புராணம் வந்து
ஆ சீராபுராணம் எழுதுவதற்கு உமறு புலவருக்கு வந்து உதவி புரிந்திருப்பவர் வள்ளல் சீதக்காதி. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அது நிறைவு பெற வந்து உதவுவர் யாருன்னா, அபுல் காசிம் மரைக்காயர். 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைதான் கண்ணி. பொறுத்துக. விசும்பு வானம், துளை என்பது துலாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மருப்பு தந்தம். இதுல நமக்கு வந்து ஒரு சிலது தெரிஞ்சதுனாலே நம்ம ஆப்ஷன் ஈஸியா ஏதாவது 1, 2 தெரிஞ்சுச்சுனாலே ஆப்ஷன் ஈஸியா எடுத்துறலாம். கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும். சங்க இலக்கியம்ல வந்து கீர்த்தனை வர வாய்ப்பில்ல. நீதி இலக்கியத்திலயும் வர வாய்ப்பில்ல. பக்தி இலக்கியம் தான் சரியான ஆன்சர். ஏன்னா இது 96 வகை சிற்றிலக்கியங்களோட பெயர் வந்து சிறப்பு தமிழ்ல வந்து 11th or 12th சிறப்பு தமிழ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது அதுல கீர்த்தனைன்ற தலைப்பு கிடையாது. மெய்க்கீர்த்தின்றது வேற, கீர்த்தனைன்றது வேற. இந்த கரெக்டான நேம் அதுல இல்ல. அப்ப நம்ம கீர்த்தனை என்பதே இறைவனை பாடுவது. இறைவனை பாடுவது என்றாலே பக்தி இலக்கியம். அப்போ கீர்த்தனை வந்து எந்த வகையில வரும்னா பக்தி இலக்கியம். எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்க. இதுவுமே நமக்கு தெரியலன்னா நம்ம வந்து எங்க ரெஃபர் பண்ணிக்கலாம்னா 11th இயல் 1ல வந்து கொஞ்சம் குடுத்துருப்பாங்க. சின்ன கிளாஸ்ல கூட ஏதோ ஒரு கிளாஸ்ல இருந்துச்சு. இயல் இயல் பார்த்தோம்னா என்ன ஸ்டார்ட் ஆகுது? உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உயிர்ன்னு பார்த்தோம்னா உயர். என்ன முடியுது? மெய் எழுத்துல முடியுது. அப்போ உயிர் முதல் மெய்யர். அந்த 1 பார்த்தாலே ஆன்சர் போட்டுறலாம். புதிது மெய் முதல் உயிர் இரு. ஆணி உயிர் முதல் உயிர் இரு. வரம் மெய் முதல் மெய்யிரு. வரம் என்பது இவ்வு கூட்டல் ஆண் பிரியும். அப்ப இவ்வு ஃபர்ஸ்ட்ல வரும்போது மெய், இம்முன்னு முடியுது. அதுவும் மெய். அதனால தான் அது மெய் முதல் மெய்யேறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவதேய பாவனர். இதுவுமே நமக்கு 10th ஃபர்ஸ்ட் யூனிட்ல இயல் 1ல என்ன இருக்குன்னா தமிழ் சொல்வளம்னு சொல்லி நிறைய தமிழோட இலைப்பெயர்கள் இந்த மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பாடத்துல நூல்வெளியில தான் இது குறிப்பிட்டிருக்காங்க. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன், என் சரிதம்ன்ற தலைப்புல வந்து எழுதியிருப்பாங்க. இதுவுமே ஓல்டு புக் தான். தனது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர். இதே இது உயர்தனி செம்மொழி வந்து ஆங்கிலத்துல வந்து தேவநேய பாவனர் எழுதியிருப்பார். இதுவுமே ஓல்டு புக் கண்டென்ட் தான். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? இது வந்து 11th இயல் 4ல படைப்பாக்க உத்திகள் இருக்கும். அந்த இயலோட புக் பேக் கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நிழல் போல. இப்ப நம்ம நிழல்ன்னும் போது எப்படி தெரியும்? நம்மளோட உருவம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆக்சுவலி உருன்றதோட கரெக்ட் மீனிங் நிறம். நிறத்தை குறிக்கிறது தான் இங்க உரு. அப்ப நம்ம உருன்னு சொல்லும்போது அந்த வடிவம். உருவம்னா என்னது? அந்த வடிவத்தை வந்து குறிக்கும். அதனால வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை என்பது என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்கறவங்க தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் வந்தாலே என்னது? பிறவினை. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. இது வந்து சரியா தெரியல. கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரும்போது நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இதுவுமே 11th சிறப்பு தமிழ்ல சித்தர் பாடல்கள்ல ஒரு பாட்டு இருக்கு. ஒரு 8 லைன் பாட்டு இருக்கு. அதுல லாஸ்ட் 2 லைன் தான் இது. இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். 12th சிறப்பு தமிழ்ல இயல் 1ல சமய இலக்கியங்கள்ல ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க. நம்மளோட 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு ஒரு பாக்ஸ் குடுத்திருக்காங்க. போன எக்ஸாம்க்கு திருவிருத்தம், அதாவது நம்மாழ்வார் எழுதிய அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4க்கு. இப்ப திருப்பல்லாண்டு கேட்டிருக்காங்க பெரியாழ்வார். இதுவும் இல்லாம நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்திருப்போம். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அப்பம் எப்படி சாப்பிடுவோம்? நாக்குல கொடுப்பாங்க. அப்பம் சர்ச்சில் எல்லாம் நாக்குல கொடுப்பாங்க. அப்ப திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் வந்து திருமூலர். அதாவது திருமந்திரத்தை தான் தமிழ் 3000ன்னு குறிப்பிடுவாங்க. இதை எழுதியவர் வந்து திருமூலர். பின் வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. நமக்கு வந்து தெரியும். முதல் உயிரெழுத்து வரிசை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் இக்கு முதல் கவு வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காங்காச்சான் வரிசையில வர்றது ஒவ்வொரு எழுத்தா பார்க்கணும் நம்ம. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையெச்சம் கண்டறிக. இது வினையெச்சம் என்பது ஊல முடியும். அப்படி பார்க்கும்போது ஓடி என்பது சரியான விடை. வினை முற்றை தேர்வு செய்க. வந்தான். இதே கொஸ்டின் குரூப் 4ல வந்தாள்னு போட்டு கேட்டிருந்தாங்க.
யாழின் வகைகள் யாவை? இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட்டா வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கு. நெறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம 12ல இயல் 6ல சிலப்பதிகாரம் புகார் காண்டத்துல பார்த்தோம்னா, யாழின் வகைகள் அப்படின்னு போட்டு 4 குடுத்திருப்பாங்க. சகோடையாழ், மகரயாழ் அந்த மாரி 4 குடுத்திருப்பாங்க. அதுல எவ்வளவு நரம்புகள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டினேவா தான் இருக்கு. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்த குடிமக்கள் காப்பியம்னு சொல்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. யாருன்னா, தோப்போ மீனாட்சி சுந்தரனார். "பேரிழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்துக் கைகாட்ட" இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. இது வந்து 10th இயல் 9 அணி இலக்கணம் அந்த லெசன்ல வந்து இருக்கு. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பக்கத்துல. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டோட இன்னொரு நேம் தான் நெஞ்சாற்றுப்படை. அது தெரியலனா கூட நம்ம நாலடியார்ன்றது வேளாண் வேதம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒண்ணு தெரிஞ்சதுனால இது ஆன்சர் எடுத்துக்கலாம். நாலடியார் வேளாண் வேதம். பட்டினப்பாலை. இந்த பேர் வந்து எனக்கு புதுசா இருக்கு. இந்த மாரி புதுசா ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அத நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி தமிழ்ல. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. வெற்றி வேர்க்கை நறுந்தொகை. பொறுத்துக. தமிழ் தூதர். தமிழ் தூதர்ன்னு யார சொல்லுவாங்கன்னா, தனிநாயகம் அடிகள். தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். பாலரவாயன். பாலரவாயன் திருஞான சம்பந்தர். உமையம்மை வந்து இவர் குளிக்க போனப்ப பால் கொடுத்துட்டு அந்த பால் வாயில இருக்கிறதுனால பாலரவாயன். பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை. இத வச்சு நம்ம பார்த்தோம்னா கரெக்ட்டா ஆப்ஷன் ஏ. ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். காரிகையை நம்ம படிச்சுட்டு கவி பாடுறதுக்கு பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல். அப்படி அந்த அளவுக்கு கஷ்டமானதுதான் என்னது கவிதை. அதாவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. 5ல் வளையாதது. இது வந்து 5 என்பது ஒரு எண். எண்ணலாகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. இதுவுமே கரெக்ட். எண்ணலாகு பெயர். ஆலும் வேலும். ஆலமரத்தையும் வேலமரத்தையும் டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அதனால இதுதான் ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. நாள் கிழமை. அது வந்து காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால காலவாகு பெயர். பன்னருங்கோங்கின் நல்நலம் கவர்ச்சி. இதுல வந்து என்ன எதுகை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுகை என்பது 2ஆம் எழுத்து நம்ம பார்க்கணும். அப்போ இதுல 1, 3 இது 2லும் தான் 2ஆம் எழுத்து சேமா இருக்கு. அப்போ என்னதுன்னா பொழிப்பு எதிகை 1, 3. முற்றதிகை என்பது 1, 2, 3, 4. கீழ்க்கதுவாய் எதிகை என்பது 1, 2, 4. அதே இது மேல் கதுவாயின்னா 1, 3, 4 வரும். ஒரு என்பது 1, 4. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாரி என்பது மழை, மாறி என்பது வேறு. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலை என்பது புற்று. களை என்பது நீக்குதல். அதாவது களையை நீக்கு அந்த களை நீக்கு. தலை என்பது விலங்கு, இலை என்பது இளைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். டெலிகேட் என்பது பேராளர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறள் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதுவுமே 8th வந்து இயல் 2 திருக்குறள்ல வந்து இருக்கிற ஒரு குறள் தான். கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. நமக்கு தெரியும் தாவரிசை முழுமையா தாவரிசை கொடுத்திருக்காங்க. அப்போ தா, தா, தி, தி, து, து அந்த வரிசை ஈஸியாவே எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் வந்து என்னதுன்னா, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. இது வந்து 10th கம்பராமாயணம் லெசன்ல அந்த லாஸ்ட் பாடல் பாட்டு கொடுத்திருப்பாங்க. அதுல பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத சென்டென்ஸ் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் அப்படின்னு சொல்லி அப்படியே பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. நம்ம இதெல்லாமா கேட்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இதெல்லாம் கேட்கறாங்க இப்போ.
பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. அ என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தமிழுக்கு வந்து நீங்க ஸ்கூல் புக் அப்படியே வாங்கி வச்சு ஏ டூ இசட் படிச்சிருங்க. ஏன்னா படிமம்ன்ற ஒரு லெசன் இருக்கும் 12th தமிழ்ல. லாஸ்ட்டா இயல் 5ல இலக்கணம் பகுதி மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் இது. யானை இதுல வந்து யானையோட தும்பிக்கைய வந்து பாம்புக்கு தோற்றம் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது அதோட உருவம், அந்த உருவத்த வச்சு தான் சொல்றாங்கன்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன். ஆனா ஆக்சுவலி உருவம்ன்றது என்னதுன்னா நிறம். மெய் தான் சரியான ஆன்சர். மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுரித்திரன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐங்குறுநூறோட அ கபிலர் குறிஞ்சிப்பாட்டு, முல்லை நப்பூதனார். ஆனா நம்ம கலித்தொகையில வந்து அவ்வளோ ரொம்ப இது பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். படிச்சுக்கோங்க. கலித்தொகையில வந்து சோழன் நல்லுரித்திரன் தான் முல்லைத்திணைய வந்து இயற்றியிருப்பாங்க. சிதவல் என்பது தலைப்பாகை. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் இணையும் பெயரைக் கண்டு எழுதுக. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். வினையால் இணையும் பெயர் என்றாலே ஒரு மனிதரை குறிப்பது மாதிரி வருது. அறைந்தவர். இவற்றுள் தவறான இணை எதிர்ச்சொல். இரவு என்பது பகல். இது வந்து கரெக்ட்டா இருக்கு. தன்மைன்னா குளிர், வெம்மை அதுவுமே கரெக்ட்டா இருக்கு. விருப்பம், வெறுக்கிறது, வெறுப்பு. அப்ப அகலாதுன்னாலும் தள்ளி போகாதீங்க, போகாதுன்னாலும் தள்ளி போகாது. 2மே மீனிங்கா இருக்கு. அதனால அதுதான் தவறான ஆன்சர். அஞ்சிலோதி, கூட்டல் சில கூட்டலோதி. இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்கு. ஐங்குறுநூறு 12th புக்ல இருக்கு. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எழுதுக. இது வந்து கரெக்ட்டா தெரியல. இதுவுமே நம்ம ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். தேங்க் யூ.